1984 அக்டோபர் 31 தனது மெய்க்காவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரதமர் இந்திரா காந்தியின் உடல் டெல்லி ராஜ்காட்டில் தகனம் செய்யப்பட்டது. அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட 14 வயது ராகுல் காந்திக்கு தனது பாட்டியின் மரணத்திற்கு பின்னால் இருக்கும் அரசியலை புரிந்திருக்க நியாயமில்லை. அதன் பிறகு 7 ஆண்டுகள் கழித்து அதே இடத்தில் தனது தந்தை ராஜீவ் காந்தியின் சிதைக்கு தீ மூட்டிய போது 21 வயது இளைஞன் ராகுல் காந்தி அரசியலில் பாலபாடத்தை கூட பயிலவில்லை. அரசியலில் மிக பெரிய இழப்புகளை சந்தித்த நேரு குடும்பத்தின் அடுத்த அரசியல் வாரிசாக ராகுல் காந்தி அரசியல் களம் கண்டு 15 ஆண்டுகள் கழிந்துள்ளன. ஆனால் இன்றளவும் அரசியலில் தனக்கான தனி இடத்தை பிடிக்க அவர் தொடர்ந்து முயன்று கொண்டே இருக்கிறார், போராடிக்கொண்டே இருக்கிறார். தொடர்ச்சியாக தோல்விகள் துரத்திய போதும் சரி, அவ்வப்போது வெற்றிகள் வந்து ஆசுவாசப்படுத்தும் பொழுதும் சரி, தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார் ராகுல் காந்தி. நேரு குடும்பத்தின் குட்டி இளவரசரான ராகுல் காந்தி டெல்லியில் உள்ள செயின்ட் கொலம்பஸ் பள்ளியில் தொடக்க கல்வியை பயின்றார். பின்னர் தந்தை ராஜீவ்காந்தி பயின்ற இந்தியாவின் தலைசிறந்த பள்ளிகளில் ஒன்றான டோன் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். 1984 இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களால் ராகுல் காந்திக்கு வீட்டிலேயே கல்வி கற்பிக்கப்பட்டது. பள்ளி கல்வியை முடித்த ராகுல் காந்தி டெல்லி ஸ்டீபன் கல்லூரியில் பட்டப்படிப்பில் சேர்ந்தார். அங்கு ஓராண்டு மட்டுமே படித்த ராகுல் நேரு குடும்பத்தின் பாரம்பரியத்தை பின்பற்றி உயர்கல்வியை தொடர வெளிநாட்டிற்கு அனுப்பப்பட்டார். அமெரிக்காவில் உள்ள ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை தொடர்ந்து கொண்டிருந்த ராகுலுக்கு இடிபோன்ற அந்த செய்தி வந்தது. 1991 மே 21 தென்னிந்தியாவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த ராஜீவ் காந்தி சென்னைக்கு அருகே ஸ்ரீபெரும்புதூரில் மனித வெடிகுண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டார். பாட்டியின் மரணத்தை தொடர்ந்து வீட்டுக் கல்விக்கு மாற்றப்பட்ட ராகுல் தந்தையின் மரணத்தை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள ரோலின்ஸ் கல்லூரிக்கு மாற்றப்பட்டார். ராகுல் வின்சி என்ற பெயரில் படிப்பை தொடர்ந்த ராகுல் காந்தி 1994 பட்டப்படிப்பை முடித்தார். பின்னர் லண்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மேல் படிப்பை முடித்த ராகுல் மானிட்டர் குழுமத்திற்கு சொந்தமான வர்த்தக ஆலோசனை வழங்கும் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார். பின்னர் இந்தியா திரும்பிய ராகுல் மும்பையில் பேக்கப் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற தொழில்நுட்ப சேவை நிறுவனத்தை சொந்தமாக தொடங்கினார். ராஜீவின் மரணத்திற்கு பிறகு சரியான தலைமை இல்லாமல் தத்தளித்து வந்த காங்கிரஸ் கட்சிக்கு 1998 சோனியா காந்தி தலைமையேற்றார். கட்சியை அவர் சரியாக வழி நடத்திய போதும் அவர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர் என்ற விமர்சனம் அவரை துரத்திக் கொண்டே வந்தது. இந்த நிலையில் நேரு குடும்ப வாரிசான ராகுல் காந்தி 2004 நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக அரசியலில் களம் கண்டார். தனது தந்தை ராஜீவ் காந்தியும் தாயார் சோனியா காந்தியும் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி களமிறக்கப்பட்டார். ஆனால் ராகுலின் வருகை உத்தரப்பிரதேசத்தில் எதிர்பார்த்த பலனை கொடுக்காவிட்டாலும் காங்கிரசின் கோட்டையாக கருதப்படும் அமேதி தொகுதியில் ராகுல் அமோக வெற்றி பெற்றார். அதே சமயம் கருத்து கணிப்புகளையெல்லாம் பொய்யாக்கி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியை பிடித்தது. அரசியல் வருகைக்கு பின் முதல் முறையாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு விரிவாக பேட்டியளித்த ராகுல் காந்தி வேற்றுமையை களைவதும் சாதி மத மோதல்களை குறைப்பதுமே தனது பிரதான நோக்கம் என்றார். அரசியல் களத்திற்கு வந்த பிறகு ராகுலுக்கு முதல் பரீட்சையாக உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் அமைந்தது. அந்த மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்ட ராகுல் காந்தி காங்கிரசின் வெற்றிக்காக கடுமையாக உழைத்தார். ஆனால் தேர்தல் முடிவு எதிர்மறையாகவே அமைந்தது. அதற்கு முந்தைய தேர்தலில் பெற்ற வெற்றியிலிருந்து சறுக்கி 22 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சியின் அடுத்த படிக்கு ராகுல் முன்னேறுவதை தோல்விகள் தடுக்கவில்லை. 2007 செப்டம்பர் மாதம் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக ராகுல் காந்தி நியமிக்கப்பட்டார். அத்துடன் மாணவர் காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் அமைப்புகளின் தலைமை பொறுப்பும் ராகுல் காந்திக்கு வழங்கப்பட்டது. இளைஞர் காங்கிரஸை புத்துணர்வூட்ட முடிவு செய்த ராகுல் காந்தி அந்த அமைப்பை வழிநடத்தும் அறிவு வட்டத்தை தேர்ந்தெடுக்க நாடு முழுவதும் இருந்தும் அழைக்கப்பட்ட இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் நேரடியாக கலந்தாய்வு நடத்தினார். ராகுலின் இந்த முயற்சி கணிசமான வெற்றியை கொடுத்தது. புத்துணர்வூட்டப்பட்ட இளைஞர் காங்கிரசினர் புது ரத்தம் பாய்ச்சப்பட்டதை போல் வேலை செய்ய தொடங்கினர். இளைஞர் மற்றும் மாணவர் காங்கிரஸ் அமைப்பில் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இணைக்கப்பட்டனர். 2 லட்சமாக இருந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 25 லட்சமாக உயர்ந்தது. அதன் மூலம் கட்சியில் ராகுல் காந்தி
தனக்கான ஆதரவு தளத்தை உருவாக்கிக் கொண்டார். 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழத் தொடங்கியது. அப்பொழுது அர்ஜுன் சிங் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சிலர் ராகுல் காந்தியின் பெயரை முன்மொழிந்தனர். மன்மோகன் சிங் பிரதமராக இருந்து வந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர்களின் இந்த கருத்து அவரை குறைத்து மதிப்பிடும் வகையில் அமைந்தது. உடனடியாக களமிறங்கிய காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் அல்ல என்பதை உறுதி செய்தது. பிரதமர் வேட்பாளராக இல்லாவிட்டாலும் கட்சியில் தன்னுடைய முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தும் தருணம் ராகுலுக்கு வந்தது. 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக வெளியான கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் கட்சி தோல்வியடையும் என்றன. ஆட்சியை தக்க வைக்க காங்கிரஸ் கடும் முயற்சியை மேற்கொண்டது. அதில் ராகுல் காந்தியின் பங்கு மிக முக்கியமானது. நாடு முழுவதும் 125 இடங்களில் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். அதேபோல் தன்னுடைய தொகுதி அமைந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவர் கூடுதல் கவனம் செலுத்தினார். ராகுல் காந்தியின் முயற்சிக்கு கைமேல் பலன் கிடைத்தது. உத்தரப்பிரதேசத்தில் 21 இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸ் தனது இருப்பை மறு உறுதி செய்தது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை தக்க வைத்தது. சுமார் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அமேதி தொகுதியில் ராகுல் மீண்டும் வெற்றி பெற்றார். காங்கிரசின் வெற்றிக்கும் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியின் மறு பிரவேசத்திற்கும் ராகுல் செலுத்திய உழைப்பு பாராட்டுக்களை பெற்றது. கட்சியின் அதிகார படிகளில் அடுத்த படியை எடுத்து வைத்தார் ராகுல் காந்தி. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வந்த நிலையில் நெடுஞ்சாலை அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த மாநில விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட ராகுல் காந்தி திடீரென கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார். அதன் பிறகு அந்த மாநிலத்தில் மட்டும் 200 இடங்களில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டார் ராகுல் காந்தி. அந்த முயற்சி உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுத்தரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் 403 இடங்களில் வெறும் 28 இடங்களை மட்டுமே காங்கிரசால் கைப்பற்ற முடிந்தது. அமேதி நாடாளுமன்ற தொகுதி உட்பட 4 சட்டமன்ற தொகுதிகளையும் காங்கிரஸ் கட்சி இழந்தது. உத்தரப்பிரதேசத்தில் கிடைத்த தோல்வி ராகுலுக்கு கிடைத்த தோல்வி என்று எதிர்க்கட்சிகள் கூறின. அதனைத் தொடர்ந்து ராகுலை பாதுகாக்கும் முயற்சியில் இறங்கிய காங்கிரஸ் தலைவர்கள் சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு என்றனர். ஆனால் தோல்விக்குத்தான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார் ராகுல் காந்தி. 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் கட்சியின் துணைத் தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு முன்னர் சிறப்பான சில தருணங்களில் மட்டுமே காங்கிரஸ் கட்சியில் துணைத் தலைவர் என்ற பதவி ஒருவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் ராகுலுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டது மிக முக்கியமான மற்றும் அவசியமான ஒன்றாகவே பார்க்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் காங்கிரஸ் தலைமையிலான அமைச்சரவையில் ராகுல் காந்தி இடம்பெற விரும்பவில்லை. ராகுல் எடுத்த முடிவின் மூலம் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க ராகுல் தயங்குகிறார் என்ற விமர்சனம் எழுந்தது. ஆனால் அமைச்சர் பொறுப்பை ஏற்காவிட்டாலும் அரசு எடுக்கும் முடிவுகளில் தலையிடும் அதிகாரம் தனக்கு உள்ளதை அவர் வெவ்வேறு தருணங்களில் நிரூபித்தார். 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பிரதமர் மன்மோகன் சிங் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த சமயத்தில் டெல்லி பத்திரிகையாளர் மன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் அஜய் மேக்கன் செய்தியாளர்களை சந்தித்து வந்தார். குற்ற வழக்கில் தண்டனை பெற்ற மக்கள் பிரதிநிதிகள் பதவி இழப்பதை தடுக்கும் வகையில் காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த அவசர சட்டத்தை நியாயப்படுத்தி அஜய் மேக்கன் பேசி வந்தார். அப்பொழுது யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென அங்கு வந்த ராகுல் காந்தி இந்த சட்டம் முட்டாள்தனமானது என்றும் இது கிழித்து எரியப்பட வேண்டிய ஒன்று என்றும் கூறினார். ராகுலின் கருத்து அங்கிருந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியது. இருந்தபோதும் அவர்கள் அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டனர். ராகுல் காந்தியின் இந்த அதிரடி நடவடிக்கை ஆட்சியில் பொறுப்பு வகிக்காவிட்டாலும் அதை வழி நடத்துவதில் தனக்கு பங்கு உள்ளது என்பதை நிரூபிக்கும் வகையில் அமைந்தது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்த வேளையில் காமன்வெல்த் ஊழல், ஆதர்ஸ் குடியிருப்பு ஊழல், அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் ஊழல் என காங்கிரஸ் ஆட்சியின் மீது ஒன்றன் பின் ஒன்றாக ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. அதன் நீட்சியாக ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் பிரதமரையும் விசாரிக்க வழிவகை செய்யும் லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற கோரி நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன. மறுபுறம் பணவீக்கம் அதிகரித்து விலைவாசி தொடர்ந்து உயர்ந்து வந்தது. இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையில் நாடாளுமன்றத்தில் தேர்தல் வந்தது. எதிர்தரப்பில் பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக குஜராத் மாநிலத்தின் அப்போதைய முதலமைச்சர் நரேந்திர மோடி களமிறக்கப்பட்டார். அவரை பிரதமராக தேர்ந்தெடுத்தால் மற்ற மாநிலங்களும் குஜராத் போல் வளர்ச்சியடையும் என்ற கருத்தை முன்வைத்து பாஜக பிரச்சாரம் மேற்கொண்டது.
இறுதியில் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளான காங்கிரஸை மக்கள் கைவிட்டனர். யாரும் எதிர்பாராத வகையில் பாஜக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றது. வெறும் 44 இடங்களை மட்டுமே பெற்று வரலாற்று தோல்வியை சந்தித்தது காங்கிரஸ். தோல்விக்கு பொறுப்பேற்று தனது பதவியை ராஜினாமா செய்வதாக ராகுல் எடுத்த முடிவை காங்கிரஸ் காரிய கமிட்டி ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. காங்கிரசின் தோல்வி குறித்தும் திடீரென பாஜக பெற்ற மிகப்பெரிய வெற்றி குறித்தும் நாடெங்கும் பேச்சாக இருந்த சமயத்தில் திடீரென ராகுல் காந்தி வெளிநாட்டிற்கு சென்று விட்டதாக செய்தி பரவியது. அதற்கேற்ப பொது நிகழ்ச்சிகள் எதிலும் ராகுல் காந்தி கலந்து கொள்ளவில்லை. இறுதியில் ராகுல் விடுப்பில் வெளிநாடு சென்றிருப்பது காங்கிரஸ் கட்சியால் உறுதி செய்யப்பட்டது. பல நாள் விடுமுறைக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். அதில் பேசிய அவர், கார்ப்பரேட்டுகள் அளித்த நிதி உதவியால் மட்டுமே மோடி வெற்றி பெற்றதாகவும், விவசாயிகளின் நிலத்தை பறித்தே அந்த கடனை அவர் திரும்ப செலுத்தப் போகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். அந்த போராட்டத்தை தொடர்ந்து மோடி அரசின் ஒவ்வொரு தவறான நடவடிக்கைகளையும் ராகுல் எதிர்க்கத் தொடங்கினார். மோடி அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கடுமையாக எதிர்த்த ராகுல் அந்த நடவடிக்கைக்கு எதிராக நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். அதன் பின்பு மோடி அரசு அறிமுகம் செய்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை புகழ்பெற்ற இந்தி திரைப்படமான ஷோலேயில் வரும் வில்லன் கதாபாத்திரமான கபார் சிங் பெயரில் அழைத்தார். ஜிஎஸ்டி அவசரமாக அமல்படுத்தப்பட்டதால் தொழில்துறை கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளதாக ராகுல் குற்றம் சாட்டினார். ஒரு சமயத்தில் பப்பு, அதாவது சிறுவன் என்று எதிர்க்கட்சிகளால் அழைக்கப்பட்ட ராகுல் நரேந்திர மோடியை எதிர்க்கும் எதிர்தரப்பின் பலம் வாய்ந்த முகமாக வளர்ச்சியடைந்தார். ராகுலின் வளர்ச்சி அனைவராலும் எதிர்பார்த்தபடி அவருக்கு கட்சியின் உச்சபட்ச இடத்திற்கு இட்டுச் சென்றது. 2017ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ராகுல் காந்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். அடுத்த 2 நாட்களில் வெளியான குஜராத் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் அந்த மாநிலத்தில் அசைக்க முடியாத நிலையில் இருந்த பாஜகவை காங்கிரஸ் அசைத்து பார்த்திருப்பது தெரியவந்தது. அதற்கு ராகுலின் பிரச்சாரமே காரணம் என்று தங்களின் புதிய தலைவரை புகழ்ந்தனர் காங்கிரஸ் கட்சியினர். 2018ஆம் ஆண்டு மத்திய பகுதி பாஜகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருந்தார். நாட்டில் சகிப்புத்தன்மை குறைந்து விட்டதாக குற்றம் சாட்டிய ராகுல், பெண்களும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களும் அச்சத்தில் வாழ்வதாக கூறினார். இறுதியாக, நீங்கள் என்னை சிறுவன் என்று அழையுங்கள், என்னை திட்டுங்கள், ஆனால் உங்கள் மீது எனக்கு வெறுப்பு இல்லை என்று கூறிய ராகுல், யாரும் எதிர்பார்த்திடாத வகையில் தன்னுடைய இருக்கையிலிருந்து பிரதமர் மோடியின் இருக்கைக்கு நடந்து சென்று அவரை கட்டியணைத்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். அதன் பிறகு தன் இருக்கையில் வந்து அமர்ந்த ராகுல் தன்னுடைய கட்சியினரை பார்த்து கண் சிமிட்டியது எதிர்க்கட்சிகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு நடந்து பல மாதங்களுக்கு பிறகு சென்னையில் கல்லூரி மாணவிகளிடம் உரையாடிய ராகுல், அன்றைய தினம் பிரதமர் மோடி மிகவும் கோபமாக இருந்ததால் அவர் மீது தனக்குள்ள அன்பை தெரிவிக்கவே தான் அப்படி செய்ததாக கூறினார். இரண்டாயிரத்து 19ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே இருந்த நிலையில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தெலுங்கானா மற்றும் மிசோரம் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் நடைபெறும் தேர்தல் என்பதால் அதன் முடிவுகள் அடுத்து வரப்போகும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்று கூறப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி அதில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. பாஜக வசமிருந்த ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்கள் காங்கிரஸ் வசம் வந்தன. அந்த வெற்றி ராகுல் காந்தி அடுத்த பிரதமராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கான முன்னோட்டம் என்று காங்கிரஸ் கட்சியினரால் கூறப்பட்டது. மோடியின் அரசியலை கடுமையாக எதிர்த்து வந்த ராகுலுக்கு இது மிகப்பெரிய உற்சாகத்தை அளித்தது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கியது. பாஜகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து பலமான கூட்டணியை உருவாக்க காங்கிரஸ் முயற்சி மேற்கொண்டது. குறிப்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அதற்கான முயற்சிகளில் தீவிரம் காட்டினார். ஆனால் அந்த முயற்சி இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் கூட கைகூடவில்லை. தேசிய அளவில் பலமான கூட்டணி அமையாவிட்டாலும் பிராந்திய அளவில் மாநில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தும் கூட்டணியில் இல்லாத கட்சிகளுடன் தந்திர ரீதியான ஒத்துழைப்பை ஏற்படுத்தியும் ராகுல் தலைமையிலான காங்கிரஸ் கட்சி 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டது. தனது தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவின் தோல்விகளாக பல்வேறு பிரச்சனைகளை பட்டியலிட்டு வரும் ராகுல் காந்தி
ரஃபேல் விமானம் வாங்குவதில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேட்டை முன்னிறுத்தி தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டார். மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடந்த அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு தோல்வியே கிடைத்தது. வெறும் 52 இடங்களே காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்தன. அமேதியில் மட்டுமின்றி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலிருந்தும் போட்டியிட்ட ராகுலுக்கு அமேதி வாக்காளர்கள் தோல்வியை கொடுத்தனர். அதே சமயம் வயநாடு தொகுதியில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றார் ராகுல் காந்தி. என்றாலும் காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கு பொறுப்பேற்று தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இடைக்கால தலைவராக சோனியா காந்தி பொறுப்பேற்றார். ஒரு பக்கம் மோடி அரசை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்த ராகுல் காந்தி, மறுபக்கம் குலாம் நபி ஆசாத், ஆனந்த் சர்மா உள்ளிட்ட அதிருப்தியாளர்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஒரு கட்டத்தில் நேரு குடும்பத்தை சாராத ஒருவரே காங்கிரஸ் கட்சிக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்ற குரல் அதிருப்தி தலைவர்கள் சிலரால் முன்வைக்கப்பட்டது. ஆனால் ராகுல் காந்தி தான் மீண்டும் கட்சிக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்ற குரல் வலுவாக ஒலித்தது. இந்த இரண்டிற்கும் அப்பால் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கு தேர்தல் வைக்க வேண்டும் என்ற குரலும் தீவிரமடைந்தது. பிறகு காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டது. இந்த பின்னணியில் தான் 3 முக்கியமான விஷயங்கள் நடந்தன. ஒன்று, நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை தொடர்பான பண முறைகேடு தொடர்பான வழக்கில் ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியையும் தொடர் விசாரணைக்கு உட்படுத்தியது அமலாக்கத்துறை. அதன் பின்னணியில் பாஜகவின் அரசியல் பழிவாங்கல் இருப்பதாக காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டினர். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அமலாக்கத்துறையின் உதவியுடன் ராகுல் காந்தியின் நன்மதிப்பை சிதைத்து காங்கிரஸை நெருக்கடியில் தள்ள விரும்புகிறது பாஜக என்ற விமர்சனத்தை காங்கிரஸ் தலைவர்கள் முன்வைத்தனர். அடுத்து ராகுல் காந்தியின் தலைமை பண்பையும் முடிவெடுக்கும் திறனையும் கடும் சொற்களால் விமர்சித்து சோனியா காந்திக்கு கடிதம் எழுதிவிட்டு காங்கிரஸில் இருந்து வெளியேறினார் மூத்த தலைவர்களுள் ஒருவரான குலாம் நபி ஆசாத். ஏற்கனவே G23 என்ற பெயரில் காங்கிரஸ் அதிருப்தி தலைவர்கள் சோனியா ராகுலை விமர்சித்து வரும் நிலையில் குலாம் நபி ஆசாத்தின் விலகலும் ராகுல் காந்தியின் மீதான நேரடியான விமர்சனமும் காங்கிரசுக்கு பாதகமா பாஜகவுக்கு சாதகமா என்ற கேள்வியை எழுப்பியது. இந்த 2 நிகழ்வுகளுக்கும் அப்பால் ராகுல் காந்தியிடமிருந்து திட்டமிட்டபடி பாத யாத்திரையை நிறைவு செய்த ராகுல் காந்தி இங்கிலாந்து சென்று சில நிகழ்ச்சிகளில் பேசினார். அதன் பிறகு நாடாளுமன்றம் கூடிய போது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் ராகுல் காந்தியின் வெளிநாட்டு பேச்சு குறித்து பிரச்சனை எழுப்பினர். குறிப்பாக இந்தியாவில் ஜனநாயகம் முடக்கப்படுகிறது, நீதிமன்றங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்று ராகுல் காந்தி பேசியது இந்தியாவை அவமதிக்கும் செயல் என்பதால் அவர் தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆனால் அதானி விவகாரம் பற்றி காங்கிரஸ் பேசுவதை மடை மாற்றம் செய்யவே ராகுல் விவகாரத்தை பாஜக கையில் எடுத்திருப்பதாக காங்கிரஸ் விமர்சித்தது. இந்த நிலையில்தான் சூரத் நீதிமன்றத்திலிருந்து ஓர் அதிரடி தீர்ப்பு வெளியாகி ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தையும் ஈர்த்தது. ஆம், 2019ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரையில் அவதூறாக பேசினார் என்று ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது சூரத் நீதிமன்றம். அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய 1 மாதம் அவகாசமும் ஜாமீனும் வழங்கியது சூரத் நீதிமன்றம். அதனைத் தொடர்ந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற ஒருவர் மக்கள் பிரதிநிதியாக நீடிக்க முடியாது என்ற அடிப்படையில் வயநாடு MP ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக மக்களவை செயலகம் அறிவித்தது. இந்த தகுதி நீக்கத்தை ராகுல் காந்தி எப்படி அணுகுவார் என்பதை தாண்டி இது ராகுல் காந்தியின் அரசியல் பயணத்தில் முக்கியமான மைல்கல்.